சி இப்ப தெரியுதா இவளோட உண்மையான முகம்? இவ ஒரு திருடிடா. இவ மட்டும் இல்ல, உன் அப்பனும் தான். நான் இல்ல அது, போதுமா அப்படின்னு வந்து இப்ப நடேசன் ஒரு பெரிய வெடிகுண்டை தூக்கி போடுறதுக்கான ஒரு பெரிய ஷாக்கான ஒரு விஷயம் தான் நடக்க போகுது. இப்ப யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பத்துக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாவே இருக்க போறது. பாண்டிக்கு எல்லாரும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிற 3 லட்ச ரூபா பணம் தான். 3 லட்ச ரூபா பணத்தை ஒவ்வொருத்தங்க கையில கொடுக்க 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 ஒவ்வொரு தடவை ஒவ்வொருத்தங்க கொடுக்கும் பொழுதும் அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப கோமல் பார்த்ததுக்கு அப்புறமா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து யாரும் இல்லாத போது தனியா கால் பண்ணி அவங்களுடைய கணவருக்கு கால் பண்ணி, இந்த பாருங்க பணம் வந்து இங்க இவனுங்க வச்சிருக்கானுங்க, ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கானுங்க. ஆனா என்ன ஒண்ணு, அந்த கடைசி தம்பிக்கு 3ஆவதா இருக்கவனுக்கு அவனுக்கு ஏதோ கடை வச்சு தரணும்னு வச்சிருக்காங்க அப்படின்னா, அதெல்லாம் பார்த்தா முடியுமா கோமலு? நமக்கு இப்ப உயிரே போற சுச்சுவேஷனு, இப்ப அதுதானே முக்கியம், அதுதானே யோசிக்கணும் அப்படின்னு வந்து அந்த ஆள் பேசினோன்னா எனக்கும் புரியுதியா, அதான் யோசிக்கிறேன், வெயிட் பண்ணு. ஆனா வந்து இப்போ அவனுங்க பணத்தை வச்சிருக்கானுங்க. என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து நாளைக்கு காலையில அவன் அதை எடுத்து கொண்டு போய் அந்த லீஸுக்கு கொடுக்க போறானா, கொடுத்தானா அதுக்கப்புறம் அந்த பணம் நம்ம கைக்கு வராது அப்படின்னோடனே இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு முடிவு பண்ணலாம். சரி என்ன பண்றேன், நான் முதல்ல அந்த ஏரியாவுக்கு வந்துடுறேன், வந்துட்டு உனக்கு கால் பண்றேன், கால் பண்ணும்போது என்ன வழின்னு பாரு, ராத்திரி முதல்ல எல்லாரும் தூங்கட்டும், தூங்கின அப்புறம் அந்த பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க பேசும்பொழுது எல்லாமே வந்து நம்ம பணம் திருட்டு போற மேட்டர் மட்டும் தான் மேட்டர் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, பல்லவனுடைய பிறப்பிலேயே ஒரு மிகப்பெரிய மர்மம் இருக்கு, ஒரு ஷாக் இருக்குங்கிற விஷயமும் இதுக்கு அடுத்துதான் தெரிய வரப்போகுது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ராத்திரி எல்லாரும் தூங்கும் பொழுது அவங்க ஒரு மாதிரி திருன்னு முழிச்சு, நீங்க தூங்குங்க, படுங்க, தூங்கலையான்னு ஒவ்வொருத்தங்களையா கேட்கறாங்க. கேட்கும் பொழுதெல்லாம் நிலாவுக்கு மட்டும் அது நெருடலாவே இருக்கு. நிலா திருப்பி அதை யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு வந்து இவங்க ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சோழன்கிட்ட கேட்க, ஆமா ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாங்க, ஏன்னா புது இடம்ல அவங்களுக்கு. ஆனா வந்து அவங்க காட்டுற பாசத்துலதான் எங்க எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி கண்ணே கலங்கிடுது. இப்படி வீட்டுல ஒருத்தங்க அம்மான்னு இருந்து ஏன் இப்படி பண்ற, ஏன் ஒழுங்கா சாப்பிடல, ஒல்லியா இருக்கியா, ஒல்லி ஆயிட்ட, என்னடா மெலிஞ்சிட்ட அப்படின்னு கேட்கறதுக்கு ஆளே இல்லாம நாங்களாம் ரொம்ப தவிச்சோம், கஷ்டப்பட்டோம். ஆனா வந்து இவங்க இப்படி கேட்கறாங்கும் போது எங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி திருப்தியா இருக்க மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் நீங்க இருக்கீங்க, இன்னொரு பக்கம் இவங்க அம்மாவும் வந்துட்டாங்க, எங்களுக்கு இப்பதான் வீடு வீடு மாதிரி தெரியுது அப்படின்னு சோழன் சொல்லும் போதே சோழனுக்கு கண்ணு கலங்கிடுது. ஐயோ இவர் வேற கண்ணு கலங்குறாரு, இவர்கிட்ட எதையும் சொல்ல முடியாது முடிவு பண்ணி இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து சரி ஓகே வேற ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணுவோம் அப்படின்னு நிலா வந்து இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கலான்ட்டு திருப்பி அவங்க கிட்ட போறாங்க. போயிட்டு, இல்ல அன்னைக்கு போன் பேசிட்டு இருந்தீங்க, ஏதோ பணம்னு பேசிட்டு இருந்தீங்களே அப்படின்னு கேட்க, பணமா, அந்த மாதிரி எதுவும் நான் பேசியிருக்க மாட்டேனே. ஓ இந்த வீட்டு ஓனர் முன்னாடி நான் ஒரு வீட்டுல வேலை செஞ்சேன்ல, அவங்க என்ன சம்பளம் போடல, அதை வேணா கேட்டிருப்பேன், அது உனக்கு எப்படி கேட்டுச்சு நான் பேசினது அப்படின்னா, இல்ல சும்மா கேட்டுச்சு அதனாலதான் அப்படின்னா, உடனே அவங்க டக்குன்னு ஒரு மாதிரி லைட்டா கடுப்படிச்சிடுறாங்க. என்ன ஏதோ சந்தேகமா வந்ததுல இருந்து கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்க, மாமியார் தான் மருமகளை கேள்வி கேட்கணும், மருமகள் மாமியாரை கேள்வி கேட்க கூடாது, புரியுதா அப்படின்ட்டு சும்மா கேள்வி கேட்காம போய் படுத்து தூங்கு, சீக்கிரம் படு, தூங்கலையா நீ, படு போ அப்படின்ட்டு அவங்க அனுப்பும் போதே நிலா முடிவு பண்ணிட்டாங்க இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு, ஒரு வில்லங்க இருக்கு, இவங்க தூங்க சொல்றத பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஓவர் ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இதை பத்தி எதை பத்தியுமே தெரியாம இந்த பக்கம் வந்து என்ன நடக்குதுன்னா, இப்ப 4 அண்ணன் தம்பியும் படுத்துறாங்க. இவங்க படுக்கும் பொழுதே வந்து எல்லாத்துக்கும் பால் கொடுக்குறேன், குடிச்சிட்டு படுங்க அப்படிங்கிறாங்க. பால் குடுக்குறாங்கும் போதே டக்குன்னு பார்த்தா பால்ல எதையோ கலக்குறாங்கன்னு தெரியுது. கலந்ததுக்கு அப்புறமா பார்த்தா இவங்க எல்லாத்தையும் தூங்க வச்சுட்டு போறாங்களா அப்படின்னு நமக்கு ஒரு ஷாக் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து பாலை வந்து மெதுவா ஒவ்வொருத்தவங்கள்ட்டயா கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே ஒவ்வொருத்தங்களா வந்து மடக்குன்னு குடிக்கிறாங்க. நிலா என்ன சொல்றாங்க, எனக்கு பால் வேணாங்க, எனக்கு பால் சேராது அப்படிங்கிறாங்க. பரவாயில்லம்மா, நான் வேணா உனக்கு டீயா போட்டு தரேன் அப்படின்னா வந்து இல்ல எனக்கு இப்போ எதுவும் நான் டீ யாராவது தூங்கும் போது குடிப்பாங்களா, வெறும் பால் நான் குடிக்க மாட்டேன், எனக்கு சேராது, நான் எப்படின்னு தூங்க தான் போறேன், ரொம்ப வேலை செஞ்சுட்டேன், டயர்டா இருக்கு, நான் படுக்கிறேன் அப்படின்னு போயிடுறாங்க. போனோடனே இவங்க முடிவு பண்ணிட்டாங்க எப்படியா அவர் ரூம்ல போய் அதை கதவை சாத்திக்க போறா அப்படின்ட்டு. இதுக்கடையில் ஆனா வந்து இவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிலா நடேசன்ட்ட போய் பேசுறாங்க. எனக்கு உண்மையான காரணத்தை சொல்லுங்க, எதுக்காக இவங்களை வீட்டுல சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது, அது உனக்கு தேவையில்லாத விஷயம், அவளை குணம் சேர்த்துட்டல, ஒரு நாள் உங்களுக்கே தெரியும், எல்லா உண்மையும் புரியும், அன்னைக்கு எல்லாத்தையும் புரிஞ்சுப்பீங்க, என்ன இவனுக்கு யாரும் நல்லவன்னு நினைக்கணும் நாங்கள் அவசியமே இல்லை அப்படின்றத நான் எத்தனையோ விஷயத்த நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஆனா இப்போதைக்கு நான் எதையும் சொல்ல விரும்பல, விடு, அவனுக்கு சந்தோஷமா இருந்துட்டு போறானுங்க அப்படிங்கிறாரு. அப்படிங்கும் போது இவங்க என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா வந்து, இல்ல எனக்கு அவங்க பண்றது டவுட்டா இருக்கு, இன்னைக்கு நைட் எல்லாரையும் தூங்கணுங்கிறாங்க, அவங்க பேசுறதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, யார்ட்டே போன்ல வேற பணம்னு பேசினாங்க அப்படின்னு டக்குன்னு அவர் நிமிந்து பாக்குறாரு. அப்படியா பேசினா அப்படின்னா, ஆமா, நீ அந்த பாலை குடிச்சிட்டியா அப்படின்னு, இல்ல, நல்லது, சரி நீ பாத்துக்கலாம், ஏதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டாரு. அப்படின்ட்டு வந்து பார்க்க இவங்க வந்து நீங்களும் கொஞ்சம் பால் குடிங்க அப்படிங்கிறதுக்கு, எனக்கு சரக்கு அடிச்சிருக்கேன், சரக்கோட பால் சேராது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் எடுத்து காமிச்சிட்டு போகல அப்படின்றாரு.
அப்படின்னும் போது இப்போ உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ வந்து ஏன்னா அவருக்கு அந்த அவங்களுடைய கணவர் வரணும் அந்த இடத்துல இவங்களுடைய வேலைக்கு. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து டக்குன்ட்டு மனோகர்கிட்ட போயிட்டு ரொம்ப பனியா சாரி நடேசன்ட்ட போய் ரொம்ப பசியா இருக்கு, கொஞ்சம் பனியா வேற இருக்குது, நீங்க உள்ள பனியில வந்து உள்ள வந்து படுத்துருங்க அப்படின்னு வந்து பேச, உடனே அப்படியா அப்படின்னா ஆமா, சரி ஓகே நீ சொல்ற நான் கேட்கறேன் அப்படின்னு நடேசன் என்ன பண்றாரு, நேரா உள்ளார படுத்துறாரு. முதல் தடவையா அப்பா உள்ள வந்து படுத்தோன்னே எல்லாரும் ஷாக் ஆகி திரும்பி பார்க்க, பனியா இருக்கான்டா அவங்க அம்மா சொன்னா அதனாலதான் எல்லாரும் சந்தோஷமாயிட்டாங்க. ச்சே, இவ்வளவு தூரம் அம்மா அப்பான்லாம் ஆயிட்டோமா நம்ம குடும்பம் அப்படின்னு கண்ணெல்லாம் கலங்கி எல்லாரும் படுத்து தூங்கும் பொழுதுதான் நைட் நேரத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து மெதுவா சத்தம் கேட்குது. பார்த்தா இவங்க ஒவ்வொரு பையா போயிட்டு தேடி கடைசியில ஒரு பையில இருந்து அந்த பணத்தை எடுத்து உள்ளார போட்டு கதவை திறந்து வெளியே போறாங்க. வெளியே போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நடேசன் படுத்திருக்க இடத்த பாக்குறாங்க. அங்க அப்படியே படுத்திருக்க மாதிரி தான் இருக்கு. நிலா இருக்க ரூம் பூட்டி இருக்கு. அப்படியே வந்து கிளம்புறாங்க. கிளம்பி கதவை திறந்து அந்த ஆளுக்கு கால் பண்ணி வீட்டு வாசல் கிட்ட வந்துரு, வண்டி எடுத்து வந்துரு, அப்படியே கிளம்பி போயிடலாம் உடனே அப்படிங்கிறாங்க. இவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் 2 பேரும் அந்த மருந்து குடிக்கல அப்படின்னு. சரி நான் நிக்கிறேன், வா கோமலு அப்படிங்கிறாங்க. கரெக்டா ஒரு வெளில வராங்க. வெளில வந்த உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து போய் இருட்டா இருக்கு, இருட்டை தாண்டி அப்படி கதவை திறந்து அப்படி போறாங்க. கதவை தள்ளி அப்படி வெளில போனோன்னே வந்து எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. திரும்பி பார்த்தா நிலா அந்த பக்கம் நிக்கிறாங்க. நிலா அந்த பக்கம் நிற்கும் பொழுது வந்து ஷாக் ஆகி அந்த பக்கம் பார்க்க, அந்த பக்கம் பார்த்தா வந்து நடேசன் சிரிச்சுட்டே நின்றுட்டு இருக்காரு. அப்படி சாஞ்சிட்டு நின்றுட்டு இருக்கும் போதே வாசல்ல பார்த்தா வாசல்ல ஒரு போலீஸ்காரர் வந்து நிற்கிறாரு. போலீஸ்காரர் ஐயோ போலீஸ் அப்படிங்கும் போதே வந்து டக்குன்னு பார்த்தா அந்த போலீஸ்காரரு அந்த கணவர் மேல தோல்ல கை வைக்கிறார். கோமல் தோல்ல கணவருடைய தோல்ல கை வச்சு, என்ன தம்பி எங்க இந்த பக்கம் யாரு என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்க, எல்லாரும் ஷாக் ஆகி பார்க்கும் பொழுதே வந்து டக்குன்னு வந்து இங்க பசங்க எல்லாம் வந்து தூங்கிட்டு இருக்காங்களா, முகத்துல தண்ணியை தெளிச்சு எழுப்புறாரு நடேசன். எழுப்பி எந்திரிங்க வாங்க வெளில வாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்களா வெளில வராங்க. வெளில வந்ததுக்கு அப்புறம் வந்தா போலீஸ் இந்த பக்கம் கோமல் நிக்கிறத பார்த்துட்டு, அப்பா தயவு செஞ்சு அம்மாவை எதுவும் பண்ணாதீங்கப்பா, என்னப்பா அம்மா வீட்டோட துரத்த பாக்குறீங்கன்னு அந்த பக்கம் பல்லவன் வந்து கத்த ஆரம்பிக்க, யோ தயவு செஞ்சியா அப்படின்னு வந்து பண்ண, டேய் இருறா என்ன விஷயம்னு பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து அப்படி கோமல் அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. கையில இருந்து அப்படியே பைய வாங்குறாரு. பைய வாங்கி பைய திறந்து காமிச்சா பையில 3 லட்சம் ரூபாய் பணம். அத்தனை பேர் ஷாக்கா வராங்க. நிலாவும் இந்த பக்கம் எடுத்து காமிக்கிறாங்க. 2 கட்ட அவங்க எடுத்து காமிக்கிறாங்க, இவங்க கொஞ்சம் எடுத்து காமிக்கிறாரு. எடுத்து காமிச்சு பணம் எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா, பணத்தை எடுத்து ஓட பார்த்துருக்காங்க அப்படின்னு ஷாக் ஆன உடனே, அந்த அங்க ஒருத்தன் நிக்கிறான் பாத்தியா, அவன் யார் தெரியுதா, அவன் தான் வந்து உங்க அம்மாவோட புருஷன். உங்க அம்மாவோட புருஷன் மட்டும் கிடையாது, உன் அப்பனும் அவன் தான். ஆனா 2 பேரும் திருட்டு பயல்களோட வந்து நான் தான் ஒன்று சரி ஓகே, அவ இதுக்கப்புறம் திருட்டு குடும்பம் எல்லாருமே திருட்டுத்தனம் பண்ணுவாங்க, நான் வந்து பெரிய சிக்கல்ல சிக்கிருக்கேன் போது நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதம்மான்னு நான் கூட்டு வந்து இங்கே வச்சேன். இங்கே வச்சதுக்கப்புறம் இங்கேயே கொஞ்சம் கைவரிசையை காமிக்க ஆரம்பிச்சான் தான் வந்து அவளை வீட்டை விட்டு துரத்தினேன். ஆனால் வந்து அவன் ஒன்னையும் சேர்த்து இங்கே விட்டுட்டு தான் கிளம்பி போனான். உன்னையும் நான் என் பிள்ளையா தான் நான் வளர்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு குடிப்பழக்கம் அதிகமாகிடுச்சு, சேரன் வளர்ந்தான், அவன் உன்னை பார்த்துக்கிட்டான். அவ்வளவுதான் நடந்தது. ஆனா வந்து இவ நல்லவன் நினைச்சு இவளை கூட்டு வந்தீங்க பாத்தீங்களா, பாத்தியா எப்படியோ உண்மை முகத்தை காட்டிட்டாங்க போதே அவங்க தேம்பி உடஞ்சு அடறாங்க. கடன் வாங்கிட்டோம், எங்களுக்கு வேற வழி தெரியல அப்படின்ட்டு. பல்லவன் தயவு செஞ்சு நீங்க வெளில போங்கன்னு அவர் கத்துற மாதிரி ஒரு விஷயமும், இதுக்கப்புறம் அவங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமா வந்து திருந்தி அவங்க கூட நீங்க வந்து சேர்ற மாதிரி விஷயங்கள் நடக்க போதா, அதே மாதிரி பல்லவனுடைய அப்பாவே வந்து நடேசன் கிடையாதுங்கிற ஒரு ஷாக் கிடைச்சு அவர் ஒன்னே ஷாக் ஆகி வந்து பல்லவன் வந்து நடேசன் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிற விஷயம், நடேசனுடைய முதல் மனைவிக்கு என்னாச்சுன்னு தெரிய வரலாம் நடக்க போதாங்கிறத பார்க்கணும். இதுக்கடையில இன்னும் சில பல ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் நடக்குமா, எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ப்ரெடிக்ஷனா இருக்குமான்னு பார்க்கணும். இல்ல இதுவே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ப்ரெடிக்ஷன் தாங்க நடக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுடைய மற்ற ப்ரெடிக்ஷன்ஸ் பாருங்க. மகாநதி சீரியல்ல இருந்து சிறகடிக்காசை, அதுக்கப்புறம் வந்து பாண்டியன் ஷோஸ் வரைக்கும் இருக்கு. பார்த்துட்டு அப்படியே சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.